அனைவருக்கும் ஆத்மிக் ஞானகுருவின் அன்பு வணக்கங்கள். காரடையான் நோன்பு வருகிறது. காரடையான் நோன்பு அப்படிங்கிறது கணவனுடைய ஆயுளுக்காகவும் திருமணமாகாத பெண்கள் திருமணமாக வேண்டும் என்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுகிற ஒரு அற்புதமான நோன்பு. சத்தியவானுக்காக சாவித்திரி இருந்த விரத முறைதான் இது. பொதுவா விரதம் அப்படிங்கிறது மனதின் வலிமையை அதிகரிக்கும். மனதின் வலிமையை அதிகரிக்கிற பொழுது அவர்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சம் கேட்கிறது என்பது ரகசியம். விரதம் அப்படின்னாலே மனதனுடைய வலிமையை கூட்டி, மனசோட வலிமையை நல்லா கூட்டி, அதற்கு பிறகு அவர்கள் செய்கிற பிரார்த்தனையும் நிறைவேறும் என்பது காலம் காலமாக நம்பப்படுகிற நம்பிக்கையும் உண்மையும் கூட. அதன் அடிப்படையில் சத்தியவானுக்காக சாவித்திரி மேற்கொண்ட ஒரு அற்புதமான விரத முறைதான் இந்த முறை. இந்த விரதத்தை ஒவ்வொரு பெண்களும் மேற்கொள்வது சிறப்பு. ஏன்னா கணவன் உடைய வெற்றி தான் மனைவியுடைய வெற்றி. கணவன் நல்லா இருந்தாதான் மனைவி நல்லா இருக்க முடியும். கணவன் காலம் காலமா நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு மனைவியும் நினைக்க வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ ஆண்டுதோறும் வருகிற இந்த காரடையான் நோன்பு ஒரு அற்புதமான ஒரு செய்தியையும் சொல்கிறது. என்னன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவிக்குள்ள 1008 வேறுபாடுகள் இருந்தாலும் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற கருத்தையும் உள்ள வச்சு, கணவன் நல்லா இருந்தாதான் எல்லாமே நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ரகசியத்தையும் உள்ள வச்சு, அவர்களுக்குள் ஒரு அன்பை ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான நோன்பு முறைதான் இது. காரடையான் நோன்பு எல்லா பெண்களும் கண்டிப்பா இருக்கணும். திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவரின் ஆயுளுக்காகவும், திருமணமாகாத பெண்கள் திருமணத்திற்காகவும் இந்த விரதத்தை செய்வது ரொம்ப நல்லது. காரடையான் நோன்பு வழக்கம் போல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரம்ம தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் செய்த பிறகு பூஜை அறையில் ஒரு அழகான கோலமிட்டு, அந்த கோலத்தின் மீது ஒரு கலசம் வைத்து, அந்த கலசத்திற்கு மஞ்சள் நூலால் மஞ்சள் சரடை மேல கட்டி விரதத்தை தொடங்க வேண்டும். எங்க வீட்டுல கலசம் வைக்கிற முறையெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா, அம்மனுடைய படம் இருந்தால் அந்த படத்திற்கு இந்த சரடை கட்டலாம். இந்த சரடை அம்மனுக்கு கட்டி ஒரு மாலை மாதிரி போட்டு கூட நல்ல மலர் அலங்காரம் செய்து இந்த சரடை வச்சு நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம். கணவன் விரதம் இருக்கக்கூடிய மனைவியின் கையில் அல்லது கழுத்தில் ஒரு மஞ்சள் சரடை இந்த நோன்புக்காக, காரடையான் நோன்புக்காக கட்டிவிடுவது சிறப்பு. அது அன்பு இன்னும் மேலோங்கும். இதுல அன்பு நல்ல மேலோங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது காலையில இப்படிதான் விரதத்தை ஆரம்பிக்கணும். பூஜை செய்து பூஜையிலிருந்து ஆரம்பிக்கணும். அந்த பூஜை, காலை பூஜையில் அம்மனுடைய பாடல்களை பாட வேண்டும். இப்ப எந்த அம்மன் படத்தை வைக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் வரும். பொதுவா காமாட்சி அம்மன் அப்படிங்கிறது சிறப்பு. காரடையான் நோன்பை பொறுத்தவரை காமாட்சி அம்மன் படம் அப்படிங்கிறது சிறப்பு. அந்த பூஜைக்கு மட்டும் வச்சு, நிறைய வீட்டில் காமாட்சி அம்மன் படம் வைக்க மாட்டேங்குவாங்க. அவங்க இந்த பூஜைக்கு மட்டும் வச்சுட்டு அந்த படத்தை எடுத்து வச்சிடலாம். அல்லது உங்கள் வீட்டில் எந்த அம்மன் படம் இருக்கோ அந்த அம்மன் படத்தையே வச்சு வைக்கலாம். இல்லைன்னா கலசம் வைக்கிறது இன்னும் சிறப்பு. கலசம் வச்சு அந்த சரடை மேலே கட்டி காரடையான் நோன்பு இருக்கலாம். இதில் நைவேத்தியம் வைக்கணும். நைவேத்தியம் அரிசி மாவு, காராமணி, இதெல்லாம் வெண்ணெய், இதெல்லாம் வைக்கணும். இதெல்லாம் வச்சு நல்ல அம்மனை பற்றிய பாடல்களை பாடி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி, ஒரே ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கு. இந்த காரடையான் நோன்புக்காகவே உருவாக்கப்பட்ட, காலம் காலமாக நமது பெண்கள் கூறி வருகிற ஒரு அற்புதமான மந்திரம். உருகாத வெண்ணையும் உவப்பான காரடையும் நான் தருவேன், ஒரு காலம் என்னை விட்டு என் கணவர் நீங்காதிருக்க வேண்டும். இந்த உருகாத, உருக்காத வெண்ணெய், உருக்காத வெண்ணையும் உவப்பான காரடையும் நான் தருவேன். யாருக்கு? அந்த சாமிக்கு. உருக்காத வெண்ணையும் உவப்பான கார் அடையும் நான் தருவேன், ஒரு காலம் என்னை விட்டு என் கணவர் நீங்காது இருக்க வேண்டும் அப்படிங்கிற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லி அம்மனை வழிபடுவது சிறப்பு. இதன் மூலம் ஒவ்வொரு பெண்ணின் மனதிற்குள் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். இது கணவனுடைய ஆயுளை மட்டுமல்ல, அவங்களுடைய பிரார்த்தனைகளையும் இறைவன் கேட்பான் என்பது காலம் காலமாக நம்பப்படுகிற ஒரு நம்பிக்கை. இந்த
கையில் கட்டியிருக்கிற அந்த சரடு வந்து இருக்கட்டும், அது இருப்பது ரொம்ப சிறப்பு. இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில வந்து இதை அவிழ்த்து விடலாம். மிகச் சிரத்தையோடு இந்த விரதத்தை மேற்கொள்கிறவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் நிகழும்.